நான் முனைவர் ஜே ராஜமீனாட்சி, மகளிரியல் துறையில உதவி பேராசிரியரா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துல பணி செஞ்சு கொண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சுற்றுச்சூழல் சமூகவியல். இன்றைக்கு சுற்றுச்சூழல் சமூகவியல்ல 3 அலகுகள் குறித்து நம்ம படிக்க போறோம். இதுல முதல் அலகு சுற்றுச்சூழல் சமூகவியல், பண்புகள் மற்றும் நோக்கம். இது குறித்து நம்ம விரிவா இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த பாடத்தோட நோக்கம், அதாவது இந்த பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாணவர்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, முதலா இந்த சுற்றுச்சூழல் சமூகவியலை முதல்ல ஒரு துறையாக எப்படி நம்ம பார்க்கிறோம், அதோட சுற்றுச்சூழல் சமூகவியலோட தோற்றத்தை நம்ம குறித்து விரிவா விவாதிப்பாங்க இத படிச்ச மாணவர்கள். 2வது சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவின் தன்மையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். 3வதா இந்த பாடத்தை படிக்கிறதன் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மனித சமூகம் சுற்றுச்சூழல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க, அதை கொடுத்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஆராயலாம்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஒரு துறையாக சுற்றுச்சூழல் சமூகவியல் ஒரு தொடர்ச்சியான முயற்சி என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்றதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த வகுப்பு. இத பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தோட நான் இந்த வகுப்பை தொடங்கலாம்னு இருக்கேன். முதல்ல சுற்றுச்சூழல்னா என்னன்றத நம்ம பார்ப்போம். சுற்றுச்சூழல்னு பாக்குறப்ப மனிதர்கள் பிற உயிரினங்களிடையே உள்ள சம்பந்தத்தை குறித்து நம்ம பேசுவோம். பஞ்சபூதங்கள்ல ரொம்ப முக்கியமான நிலம், நீர், காற்று, இவை அனைத்துமே பூமியில உடல் வாழ்றது, அனைத்து உயிரினங்களுமே உடல் வாழ்வதற்கு ரொம்ப அவசியமானவை. இது எல்லாமே மனிதர்கள், பிற உயிரினங்கள் மற்றும் பஞ்சபூதங்கள், இதை அனைத்துமே சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சுற்றுச்சூழல்னு சொல்றோம். 2வதா சமூகவியல்னு பாக்குறப்ப நம்ம மனிதர்களாகிய நாம் வாழ்ற சமூகத்தை பத்தின ஒரு முறையான ஆய்வை சமூகவியல்னு நம்ம சொல்லலாம். சுற்றுச்சூழல் சமூகவியல்ன்றப்ப மனித சமூகங்கள் மற்றும் அவற்றின் இயற்கை சூழலுக்கு இடையேயான தொடர்பு குறித்தான ஒரு ஆய்வை சுற்றுச்சூழல் சமூகவியல் நம்ம சொல்லலாம். பொதுவா மனிதர்களுக்கும் அந்த சுற்றுச்சூழல்களுக்கும் ரொம்ப ஒரு இயல்பான தொடர்பு இருந்தா வாழ்க்கை ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கும். அதுல ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றப்ப தான் அந்த உறவல் பிரச்சனைகள் வருதுன்றப்ப சுற்றுச்சூழல்ல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்ப சுற்றுச்சூழல்ன்ற பாக்குறப்ப அது நம்ம எதை பத்தி எல்லாம் இப்போதைக்கு நம்ம பெருசா அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, உலகளாவிய காலநிலை மாற்றம், மண் சிதைவு, ஓசோன் படலம் சிதைவு, திடக்கழிவு பிரச்சனை, மாசுபாடு, அமில மழை, தண்ணீர் பற்றாக்குறை ஆகியவெல்லாம் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுச்சூழல் சமூகவியலின் தோற்றத்தை குறித்து நம்ம பாக்குறப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாமுவேல் கலிஸ்ன்றவர் மனிதனும் அவனுடைய சூழலும்ன்ற புத்தகத்துலதான் இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, சுற்றுச்சூழல் சமூகவியல் அப்படின்றத. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏப்ரல் 22, 1970 இருந்து பூமி தினம்ன்ற ஒரு கொண்டாட்டத்தை நம்ம உலகில கொண்டாடிட்டு இருக்கோம். 70கள்ல இருந்து என்ன நடக்குதுன்னா, சுற்றுச்சூழல் தசாப்தம் என அடையாளம். இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான ஒரு புக் என்ன எழுதப்பட்டதுன்னா, சைலண்ட் ஸ்பிரிங்ன்ற புக்கை ரேச்சல் கார்சன் 1962ல எழுதினாரு. அந்த ஒரு புஸ்தகம் உலகத்துல நடந்துட்டு இருக்குன்றத தெளிவா சொன்னது. முதலா விவசாய பூச்சிக்கொல்லியின் பயன்பாட்டினால் விவசாயத்துல எந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுதுன்றத முதல்ல உலகத்துல சொன்ன ஒரு நூல் சைலண்ட் ஸ்பிரிங் புக். அந்த புக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் உலக அளவுல பல நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்ல பல கொள்கை மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதோட இல்லாம அமெரிக்கால சுற்றுச்சூழல் கொள்கை நிறுவனம் உருவாகுவதற்கு அந்த புஸ்தகம் முழுக்க காரணமாக இருந்தது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் சமூகவியல் மற்றும் சுற்றுச்சூழல் சமூகவியல், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் சமூகவியல்ன்ற ஒரு விஷயத்துக்கும் சுற்றுச்சூழல் சமூகவியல்ன்றதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்ப்போம். முதல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் சமூகவியல்னு பாக்குறப்ப அதுல இந்த ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் பண்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் குழுக்களால் பயன்படுத்தப்படும் உத்திகள், இந்த சுற்றுச்சூழல்ல வர பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்துறாங்க,
இந்த சமூக இயக்கங்கள் மற்றும் முறையான அமைப்புகளின் பாரம்பரிய சமூகவியல் முன்னோக்குகளின் பயன்பாடு, அந்த வழிகள் மற்றும் உத்திகளை வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் சமூகவியல்னு சொல்றோம். 2வதா சுற்றுச்சூழல் சமூகவியல்னு பார்க்கிறப்ப வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சுற்றுச்சூழல் சமூகவியல் தொடர்பு பற்றிய ஆய்வில் கவனம் செலுத்துகிறது. இது 2க்குமான என்ன தொடர்பு ரிலேஷன் இருக்கு? நவீன தொழில்துறை சமூகங்களுக்கும் அவை வாழும் சூழலுக்கும் இடையிலான அடிப்படை உறவு பத்தி பேசுறதுதான் சுற்றுச்சூழல் சமூகவியல் ஆகும். இந்த அன்பு வாய்க்கால் அப்படின்ற இது ஒரு இடத்தோட பேரு. இந்த இடம் எங்க இருந்ததுன்னா அமெரிக்கால வந்து நியூயார்க்ல நயகரா நீர்வீழ்ச்சி அருகே இருந்த ஒரு இடம். இந்த இடம் வந்து இது வந்து 1940ல வந்து அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, ஹூக்கர் கெமிக்கல் நிறுவனம் வந்து தன்னோட தொழிற்சாலையில வந்து வெளியேற ரசாயன கழிவுகளை ஃபுல்லா அந்த இடத்துல வந்து கொட்டுனாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன அது கொட்டி கொட்டி அது ஒரு நிலப்பரப்பாகவே உருவாயிருச்சு அந்த இடம். அன்பு வாய்க்கால்ன்ற இடம். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. முதல்ல குடியேறினப்ப வந்து எந்த பிரச்சனையுமே தெரியல அந்த அந்த இடத்துல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில வித்தியாசங்கள வந்து அங்க வாழ்ற மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆகுதுன்னா, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஏற்கனவே கொட்டப்பட்ட ரசாயனம் இருக்கு இல்லையா? அந்த ஹூக்கர் கெமிக்கல் நிறுவனம் கொட்டுன ரசாயனம். அந்த ரசாயனம் வந்து பூமிக்கு மேல வந்து மக்களோட வீடு மற்றும் அவங்க வீட்டு கொல்லைப்புறங்கள்ல வந்து ஊடுருவ தொடங்குனது. மேல வந்து மேற்பரப்புக்கு வந்து வர ஆரம்பிச்சது. இதனால வந்து அங்க இருக்க வந்து மிகப்பெரிய உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை வந்து பெருசா வந்து பாதிச்சு. அங்க இருக்கிற மக்கள் வந்து பல பேர் வந்து பட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா என்ன ஆகுதுன்னா, அவங்க உடம்புல வந்து வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில வந்து உருவாக ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனையோட வீரியத்த அறிஞ்சதுனால அப்போதைக்கு இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மியால் வந்து மத்திய சுகாதார அவசரநிலை பிரகடனம் வந்து அந்த நேரத்துல செய்யப்பட்டது. சோ அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்து இந்த பசுமை அரசியல் கட்சிகள் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்களின் தோற்றம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அமெரிக்கால வந்து ஆரம்பிச்சது. 2வதா வந்து இந்த ஒரு சுற்றுச்சூழல் சமூகவியல்ன்றது வந்து கிழக்கு ஜப்பான் மற்றும் கொரியால வந்து 1990ல இருந்து தான் ஒரு துறையா வந்து உருவாக்கப்பட்டது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, மினிமாட்டா நோய்ன்னு சொல்லுவோம். இந்த மினிமாட்டா நோய்ன்றது வந்து எதனால ஏற்படுதுன்னா, கடுமையான மீத்தல் பாதரச நச்சுத்தன்மையால் ஏற்படும் நரம்பியல் நோய்க்குறியான மினிமாட்டா நோயை கண்டறிதல். இதோட விளைவு என்ன மாதிரி இருந்ததுன்னா, கைகள் மற்றும் கால்கள்ல வந்து ஒரு மரத்து போன உணர்வே இருக்காது. அப்புறம் வந்து தசை வந்து இப்ப அதிகமா பலவீனம் அடைஞ்சிருக்கும். பார்வை பிரச்சனை வரும். பேச்சுல வந்து ஒரு தெளிவில்லாம இருந்துச்சு. காது கேட்கும் சக்தியிலையும் வந்து மக்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இந்த நோய் யாருக்கெல்லாம் அதிகம் வந்ததுன்னா, அந்த சமயத்துல வந்து ஜப்பான் மற்றும் கொரியால மீன் இருக்கு இல்லையா? அதிக அளவு மீன் குறிப்பிட்டு வந்து ஷெல் மீன்கள வந்து அதிகம் உட்கொள்ற மக்களுக்கு வந்து ஏன்னா அந்த மீன் வந்து மெத்தல் பாதரசத்தால பாதிக்கப்பட்டது. அந்த மீன சாப்பிட்டவங்களுக்கு வந்து இந்த மினிமாட்டா நோய் வந்து அதிகமா வந்து வர்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சமூக சுற்றுச்சூழல் உறவுகளின் கருத்தாக்கத்தை பத்தி நம்ம பாக்குறோம்னா, நம்ம பொதுவா என்ன செய்வோம்? ஒரு மனிதன் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும் விஷயங்களை வந்து செஞ்சா வந்து பூமி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ன்றத மட்டும் பேசுறோம். ஆனா செயல்கள்னால் மட்டும் பாதிக்கப்படாது. அந்த செயல்களோட பின் விளைவுகள்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அத பத்தி வந்து பெருசா வந்து ஆரம்பத்துல வந்து விவாதிக்கல. சோ அத பத்தி விவாதமும் இங்க வந்து வரும். இன்னொன்னு வந்து வளர்ச்சியின் காரணமாக பொதுவா டெவலப்மெண்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல வந்து இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோன்றது வந்து மிகப்பெரிய கேள்வியா வந்து இன்னைக்கு இருக்கு. அப்ப வளர்ச்சியின் காரணமாக வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறோம் அப்படின்ற டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல வந்து நம்ம அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோன்றதையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து சமூக சுற்றுச்சூழல் உறவுகளின் கருத்தாக்கத்துல வந்து வரும். இப்ப மனித சூழியல் மாதிரின்னு பாக்குறப்ப வந்து என்ன வருதுன்னா, ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்து பரிமாற்றத்தின் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள உயிர் சூழலில் உள்ள உயிரினங்களின் வரிசையான வாழ்க்கை வலை. இந்த வாழ்க்கை வலைன்றது வந்து இந்த கான்செப்ட இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து ராபர்ட்ன்றவர் வந்து அவரோட புக்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த வாழ்க்கை வலைன்றது வந்து என்ன ஆகும்னா, இந்த நம்ம சாதாரண உயிர் வாழ்றோம் இல்லையா? அதுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு
ஒரு நிலை வந்து கொடுத்திருக்கோம். இந்த உயிர் ஒரு உயிர் வாழுது. அதுக்கு அடுத்த கட்டத்துல எந்த உயிர் வரும்? அதுக்கு அடுத்த கட்டத்துல எந்த உயிர் வரும்? இவங்களோட உணவு சங்கிலி எப்படி இருக்கும்ன்றத வந்து இயற்கை வந்து ஒரு வரைமுறை வந்து கொடுத்திருக்கு. அது வந்து ஒரு சமநிலைக்கு வந்து எல்லா உயிர்களுக்குமே ஒரு சமநிலையை வந்து இயற்கை வந்து கொடுத்திருக்கு. இங்க எப்ப பிரச்சனை வருதுன்னா, இந்த சமநிலையின்மை எப்ப வருதுன்னா, இந்த வாழ்க்கையின் வலையில வந்து எப்ப இந்த சமநிலையின்மை வருதுன்னா, பஞ்சம், நோய், போர், அதிகப்படியான நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் தொழில்துறை மாசுபாடு ஆகியவற்றால் ஏற்படுகிறது. இது என்னன்னா, இந்த சமூக சூழல்ல வந்து வாழ்க்கை சங்கிலின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அத வந்து செயற்கையா வந்து அத உடைச்சு விட்டுருது. அந்த லைன வந்து பிரேக் பண்ணி விட்டுருது. இன்னொன்னு வந்து இந்த மனித சமூகம்ன்றது வந்து 2 வகையால வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு உயிரியல் மற்றும் கலாச்சாரம் என 2 நிலைகள் வந்து இது வந்து ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இந்த மனித சுற்றுச்சூழல் சமூகத்தின் இடைவினை குறித்து நம்ம பார்க்கிறப்ப என்ன ஆகும்னா, சுற்றுச்சூழல்ன்றது வந்து மனிதர்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே குடுத்திருக்கு. உயிர் வாழ்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் வந்து இயற்கை வந்து நமக்கு குடுத்திருக்கு. காற்று, நீர், உணவு, காடுகள், எரிபொருள்கள், நுகர்வுக்கான பல பொருட்களை வந்து இயற்கை வந்து நமக்கு உற்பத்தி செய்து தருகிறது. இதுல வந்து 3 விதமா வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது புதுப்பிக்கத்தக்க ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். புதுப்பிக்கத்தக்க, புதுப்பிக்க முடியாத மற்றும் இயற்கை வளங்களின் ஆதாரமா வந்து இயற்கை வந்து நமக்கு இருக்கு. இப்ப வந்து சுற்றுச்சூழல்ல வந்து ஒரு அளவுக்கான வளங்களை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம்னு இருக்கு. அந்த அளவ விட்டு மீறி நம்ம வந்து அந்த வளங்கள பயன்படுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து, அங்க ஒரு வளப்பற்றாக்குறை அல்லது ஒரு பற்றாக்குறையை வந்து நம்ம அங்க செயற்கையா வந்து உருவாக்கிர்றோம். இப்ப மனித சமூகங்கள் இருப்பதற்கான வாழ்விடத்தை வந்து சுற்றுச்சூழல் வந்து வழங்குது. அத மறுக்க முடியாத ஒரு உண்மை. என்ன மாரி விஷயங்கள வழங்குதுன்னா, வீடுகள், பணியிடம், விளையாட்டு மைதானம், பயணங்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்பு மற்றும் நமது அன்றாட வாழ்வின் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வந்து சுற்றுச்சூழல் வந்து நமக்கு வழங்குகிறது. இந்த செயல்பாட்ட வந்து அதாவது இயற்கை வளங்கள வந்து ஒரு அளவுக்கு மேல பயன்படுத்துறப்ப வந்து அங்க ஒரு சிக்கல் வந்து ஏற்படுது. அதாவது மற்ற உயிரினங்கள் வந்து இயல்பா அதோட வாழ்க்கைய வாழ்ற திறன வந்து அது வந்து பாதிக்குது. அது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு மடு அல்லது கழிவு களஞ்சியமா வந்து மாறுபட்டுருது. சோ மனிதர்கள் வந்து அதிக அளவு மற்றும் பல்வேறு வகையான கழிவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறார்கள். இப்ப உதாரணமா நம்ம வீட்டிலேயே பார்த்தா தெரியும். என்ன மாதிரியான கழிவுப் பொருட்கள நெகிழியா இருக்கட்டும், இல்ல வேற விதமான கழிவுப் பொருட்களா இருக்கும். நம்ம எந்த மாரி அத வந்து வெளியேத்துறோம்ன்றத வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தாலே தெரியும். எந்த அளவுக்கு நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்ப வந்து நம்ம ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறோம்ன்றது. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன ஆகும்னா, அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நவீன சமூகங்கள், ஒரு மாடர்ன் சொசைட்டின்னு அங்க வந்து சுற்றுச்சூழலை கண்காணிக்கவோ அல்லது மறுசுழற்சி செய்யவோ முடியாத அளவுக்கு அதிகமான கழிவுகளை உருவாக்குகின்றன. இதனால் வந்து என்ன எல்லா விதமான மாசுபாடுகளையும் இயற்கையில வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கோம். அது நிலமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், அனைத்து விதமான ஒரு மாசுபாடுகளை வந்து நம்ம வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, சில கழிவுகள வந்து நம்ம மறுசுழற்சி கூட செய்ய முடியாத அளவுக்கான ஒரு விஷயங்கள வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சமூக சூழல் இயங்கியல். அதாவது 1970கள்ல பார்த்தோம்னா, இந்த சமூக அமைப்பு இல்லையா? சமூக அமைப்பு மற்றும் சூழலுக்கு இடையேயான கட்டமைப்பு உறவை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பா வந்தது. அப்ப என்ன ஆகுதுன்னா, சமூகங்களின் பொருளாதார விரிவாக்கமுக்கும், சுற்றுச்சூழல் இது 2க்குமான என்ன தொடர்பு? இந்த பொருளாதார விரிவாக்கத்தினால சுற்றுச்சூழல்ல என்ன விஷயங்கள் நன்மை மற்றும் தீமை என்ன நடக்குதுன்றத பத்தின ஒரு விவாதம் வந்து பெருசா பெருசா வந்து அந்த சமயங்கள்ல வந்து ஆரம்பிச்சது. அப்ப சுற்றுச்சூழல் பிரித்தெடுத்தலின் அதிகரித்த அளவுகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அளவுக்கு அதிகமா அது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன்னு சொல்லுவோம். அத பண்றப்ப வந்து இயற்கையை வந்து ஒரு அளவுக்கு மீறி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றப்ப வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அது வழிவகுக்கும். இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் வந்து மேற்கத்திய நாடுகள்லயும் சரி, இங்க கிழக்கு நாடுகள், தெற்காசிய நாடுகள் எல்லா நாடுகள்லயும் வந்து அதிகபட்சமா வந்து அந்த விவாதங்கள் வந்து அப்ப வந்து ஆரம்பிச்சது. இயற்கை அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மை முதல் நிலையான வளங்களின் குறைவு வரை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த சமயத்துல. இந்த சூழியல் சிக்கல்கள் மேலும் பொருளாதார விரிவாக்கத்தில் சாத்தியமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகின்றனன்றதையும் அந்த சமயத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ மேம்பட்ட தொழில்துறை சமூகத்தில் கொள்கை உருவாக்கத்தின் போது
பொருளாதார விரிவாக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகளுக்கு இடையே இயங்கியல் பதற்றம் இருந்தது அந்த சமயத்துல. சமநிலை சட்டத்தில் பல்வேறு அரசுகள் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. அந்த சமயத்துல வந்து இதோட பாதிப்பு இருக்கிறப்ப பல நாடுகளோட அரசாங்கம் வந்து இதோட விளைவு வந்து அடுத்த தலைமுறையை வந்து பாதிக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சட்டங்கள்ல வந்து புதிய சட்டங்கள் உருவாக்குனாங்க. ஏற்கனவே இருந்த சட்டங்கள்ல வந்து பல மாற்றங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு ஏதுவா வந்து இது நடந்தது. சோ நிலைத்தன்மைக்கு சாத்தியமான அச்சுறுத்தல்கள் வந்து என்னெல்லாம் அந்த சமயத்துல இருந்ததுன்னா, புதைப்படிவ எரிபொருள்கள், மரம் மற்றும் வனநிலங்களை எரிப்பதன் மூலம் பூமி வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடு வேகமாக அதிகரிப்பதின் விளைவு. 2வதா பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கப்படுவதால் சூரிய வெப்பம் பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து வருகிறது. இந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னுவாங்க இங்கிலீஷ்ல. கிரீன் ஹவுஸ் விளைவு என்று அழைக்கிறோம். இதுல என்ன இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் வந்து அந்த பசுமை இல்ல வாயுகள் என்னெல்லாம் இருக்குதுன்னா மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ், கருப்பு கார்பன், இது எல்லாமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். புவி வெப்பமடைதலின் விளைவுகள் வந்து என்னவாக இருக்கும்னா வெப்பமான கோடை காலம், வறட்சி எச்சரிக்கைகள், பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்ட உயர்வு, மழை பொழிவு முறை மற்றும் வானிலை மாற்றங்கள், இதெல்லாம் அதோட கான்சிக்வன்சஸா வந்து இருக்கு. அது தவிர்த்து என்ன நடக்கும்னா அதிகரித்து வரும் சூறாவளி, அதிகரித்து வரும் காட்டுத்தீ மற்றும் பல்வேறு நோய்கள் ஏற்படுறதுக்கு வந்து இது காரணமா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா உலகத்துல வந்து இது எல்லாமே வந்து ஒரு உலகளாவிய காலநிலை மாற்றத்துக்கு வந்து வழிவகுக்கிறது. ஓசோன் சிதைவு, ஓசோன் டிப்ளீஷன் சொல்லுவோம். ஸோ ஓசோன் சிதைவுன்னு நம்ம பாக்குறப்ப என்ன ஆகும்னா எப்பயுமே பூமியில வந்து ஓசோன் மேல் வளிமண்டலத்தின் ஒரு முக்கியமான அடுக்கை வந்து உருவாக்கிறது ஓசோன்றது. இது சூரியனின் புற ஊதா கதிர்வீச்சின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளில் இருந்து பூமியின் மேற்பரப்பின் உயிர்களை பாதுகாக்கிறது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓசோன் தான். ஸோ புற ஊதா கதிர்வீச்சின் வெளிப்பாடு என்னெல்லாம் உருவாக்கும்னா தோல் புற்றுநோய், கண்களில் கண்புரை, நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் சேதம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் இடையூறுகளை ஏற்படுத்தும் இந்த புற ஊதா கதிர்வீச்சு. 2வது என்ன, விமானங்களில் உள்ள தீயை அடக்கும் அமைப்புகள் மற்றும் ஏரோசோல்கள் மற்ற மாசுபடுத்திகள் ஓசோன் படலத்தை பாதிக்கிறது. இது எல்லாமே வந்து அந்த ஓசோன் படலத்தை வந்து அதிக அளவுக்கு வந்து பாதிக்கும். இந்த ஓசோன் புற ஊதா கதிர்வீச்சுகளின் வெளிப்பாட்டின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. புகைமூட்டம் காற்று மாசுபாட்டின் விளைவாகும். ஒளி வேதியியல் புகை உலகின் அனைத்து நகரங்களிலும் பழுப்பு நிற மூட்டமாக காணப்படும் பழுப்பு நிற புகை வந்து போட்டோ கெமிக்கல் அந்த ஸ்மாக்னு சொல்லுவாங்க. இது எதனால அதிகமா ஏற்படுதுன்னா நம்ம வாகனங்கள் இருக்கு இல்லையா, வாகனங்கள்ல இருந்து வெளிவர்ற புகையும் தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவர்ற இந்த நைட்ரஜன் ஆக்சைடு அதன் மூலியமாவும் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்மாக் வந்து ஏற்படுது. அது தவிர்த்து இந்த எரிபொருள் எரிப்புனாலையும் வந்து அது உருவாகுது. இது எதெல்லாம் பாதிக்கும்னா இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்மாக் வந்து போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து எதெல்லாம் பாதிக்கும்னா தாவரங்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள் அனைத்து தாவரங்களுடைய இலையோட திசுக்களையும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் நுரையீரல் திசுக்களையும் வந்து அதிகமா வந்து பாதிக்குது. அது தவிர்த்து என்ன பயிர் விளைச்சலை குறைத்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து குறையும். பயிர் விளைச்சலை குறைத்து காடுகளை வந்து அதிகபட்சமா வந்து சேதப்படுத்துகிறது. மனிதர்களுக்கு வந்து என்ன மாதிரியான நுரையீரல் திறனை குறைக்கிறது, மாரடைப்பு விகிதத்தை அதிகரிக்கிறது மற்றும் அதிகமான மரணத்தை வந்து இது அதிகரிக்கிறது. பூமியில வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சல்பர் டை ஆக்சைடு வந்து அந்த உமிழ்வுகள் வளிமண்டலத்தில் உள்ள தண்ணீரிடம் சேரும் போது இந்த அமில மழை ஏற்படுகிறது. அமில மழைன்றப்ப வந்து ஆசிட் ரெயின். இது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்குதுன்னா நீர் திசுக்களை வந்து முதல்ல சேதப்படுத்துகிறது. நீர்நிலைகளின் அமிலத்தன்மை, அந்த நீர்நிலைகளை வந்து அமிலத்தன்மை அதிகமா ஆகுறப்ப என்ன ஆகும்னா அங்க வாழும் அந்த நீர்நிலைகள்ல வாழும் உயிரினங்கள் வந்து அதிகமா மீன், தவளைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதிகபட்சமா பாதிக்கப்படுகிறது. புவி வெப்பமடைதல்
பனிப்பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் உருகுவதால் நீரோடைகள் மற்றும் ஆறுகள் இறுதியில் கடலில் சென்று பாய்கின்றன. இப்ப இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்தோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து சுற்றுச்சூழல்ல வந்து இருக்குன்றத நம்ம பார்த்தோம். அதை தவிர்த்து மித்த என்ன மாதிரியான அழிவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பாக்குறப்ப வந்து முதலா வந்து மண்ணரிப்பு, சாயில் எரோஷன். இது வந்து என்னன்னா காற்று மற்றும் நீரின் செயல்பாட்டின் மூலம் வளமான மண்ணுடன் ஊட்டச்சத்து மேற்பரப்பு அடுக்கு அகற்றுதல். பூமியில வந்து அந்த மண் இருக்கு இல்லையா, மண்ணுல வந்து அந்த மேற்பரப்புல இருக்கிற மண்ணுல வந்து வந்து அந்த நியூட்ரியன்ஸ்வாங்க, வளமான ஒரு மண் வந்து மேற்பரப்புல தான் இருக்கும். இது என்ன அந்த மண்ணரிப்புல வந்து என்ன ஆகும்னா, அந்த மேல இருக்க அந்த சத்துள்ள ஊட்டச்சத்து உள்ள அந்த மண் வந்து வெளியேறுது. அப்ப மேல் மண்ணரிப்பு விவசாய உற்பத்தியை எதிர்மறையாக பாதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னா, வயலில் உள்ள உரங்கள், ஓடைகள், ஆறுகள் மற்றும் நிலத்தடி நீரில் கழுவப்படுவதால் நீரின் தரத்தை மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற உயிரினங்களின் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தா வந்து இது அமையுது. உவர்நீர் மற்றும் நீர்த்தேக்கம். இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா, நீர்ப்பாசனம் பயிர் உற்பத்தியில் லாபம் ஈட்டும் வழிமுறையாக மாறியதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து இந்த பெரும்பாலும் வந்து இந்த நீர்ப்பாசனம் இரிகேஷன்றது எங்க நடக்குதுன்னா, வறண்ட பகுதியில் வந்து நடக்குது. வறண்ட பகுதியில் என்ன நடக்கும்னா, அந்த சூரிய ஒளி வந்து அதிகபட்சமா இருக்கிறதுனால, அந்த நீரை வந்து உறிஞ்சி எடுத்துறதுனால, அந்த நிலத்துல வந்து என்ன ஆகும்னா, உப்பு வந்து அதிகபட்சமா வந்து அங்க படிஞ்சிருது. அதனால என்ன நடக்குதுன்னா, மழை, நிலத்தடி நீர் உயர்வு, வெள்ளம் அல்லது அதிக பாசனம் போன்றவற்றால் ஏற்படும் அதிக நீர்வரத்து காரணமாக நீர் தேர்வது, அதாவது வாட்டர் லாகிங்னு சொல்லுவோம். அந்த நீர் தேங்குவது வடிகால் பிரச்சனையும் வந்து சுற்றுச்சூழல்ல வந்து இது வந்து உருவாக்குது. நீர் பற்றாக்குறை வந்து இன்னைக்கு உலக அளவுல வந்து பல நாடுகள் எதிர்கொள்ற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப மத்திய கிழக்கு போன்ற நீர் வறண்ட பகுதிகள்ல என்ன நடக்குதுன்னா, இந்த நாடுகள்ல வந்து விவசாயத்திற்கும் அதிகமா தண்ணி பத்தல, தொழில்துறை தேவைகளுக்கும் பத்தல. அது எல்லாத்தையும் விட மக்களோட அன்றாட தேவைகளுக்கே போதுமான நீர் ஆதாரங்கள் வந்து அங்க இல்லாம போயிருச்சு. சோ நகர்ப்புறங்கள்ல என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் கிராமப்புறங்களில் விவசாய நோக்கங்களுக்காகவும் எடுக்கப்படும் நிலத்தடி நீர் என்ன ஆகுதுன்னா, நீர்நிலைகள் வந்து வீழ்ச்சி அடையுது. அந்த வாட்டர் டேபிள்னு சொல்லுவோம். நீர்நிலைகள் வந்து வீழ்ச்சியடைய வகுத்தது. மட்டுமில்லாமல் மீதமுள்ள நிலத்தடி நீரின் தரத்தையும், அந்த அந்த நிலத்தடி நீரோட அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த தரத்தையும் வந்து பெருசா வந்து இது பாதிக்குது. இந்த முக்கியமா பார்த்தோம்னா, இந்த வெனிஸ், மெக்சிகோ போன்ற இந்த நாடுகள்ல வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகபட்சமா குறைஞ்சதுனால நிலமும் வந்து அதிகபட்சமா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நீர் மாசுபாடு, அந்த வாட்டர் பொல்யூஷன்றத பாக்குறப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, உலக அளவுல இது என்ன நடக்குதுன்னா, நிலத்தடி நீர், ஏரிகள், ஓடைகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்களில் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வெளியிடுவது. நம்ம மனிதர்கள் தான் அதிகமா அதை செய்யறோம். சுற்றுச்சூழல் அமைப்புகளின் இயற்கையான செயல்பாட்டை வந்து பாதிக்கிறது. இயற்கை வந்து இந்த மாதிரிதான் இயங்கும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம வந்து ஒரு பாதிப்பை வந்து நம்ம ஏற்படுத்திடுறோம். இந்த பொல்யூஷன்னால நம்ம வந்து பண்ணிடுறோம். அது தவிர்த்து லெவல்ல நம்ம வீட்டளவுல என்னெல்லாம் பண்றோம் பார்த்தோம்னா, வீட்ல வந்து கழிவு நீரை வந்து நம்ம எப்படியெல்லாம் வெளியேற்றுறோம்ன்றத வந்து நம்ம சிந்திக்கணும். சோ வீட்டு கழிவு நீர், தொழிற்சாலைகள் அல்லது மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறும் நச்சு கழிவுகள், வண்டல், வெப்ப மாசுபாடு, எண்ணெய் கசிவு, இது எல்லாமே வந்து அதனோட ஒரு கான்சிக்வென்சஸா வந்து இது வந்து இருக்கு. நம்ம சரியான முறையில வந்து அந்த கழிவு நீர்களை வந்து சரியா டிஸ்போஸ் பண்ணாம இருக்கிறப்ப வந்து அதோட விளைவுகள் வந்து அதிகபட்சமா அந்த வெப்ப மாசுபாடோ, இப்ப வந்து கடல் அடிக்கடி நம்ம நியூஸ்ல பார்ப்போம். எண்ணெய் கசிவு வந்து ஏற்படுது. இல்ல ஒரு கப்பல்ல வந்து எண்ணெய் கொண்டுட்டு போறாங்க. அந்த எண்ணெய் கசிந்ததுனால அந்த கடல் ஃபுல்லா எந்த மாதிரியான பாதிக்கப்படுது, அந்த கடல்ல வாழ்ற உயிரினங்கள் வந்து எந்த மாதிரியான பாதிக்கப்படுதுன்றத நம்ம பார்க்கிறப்ப வந்து, இதற்கு காரணமா வந்து நெறைய நேரங்கள்ல வந்து மனிதர்களாகிய நம்ம தான் இருக்கோம். அந்த நம்ம நம்ம இந்த இயற்கைய வந்து மாசுபடுத்தாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும்ன்றத வந்து சிந்திச்சு செயல்படுறதுக்கான நேரம் வந்து இதுவா இருக்கு. சோ புவி வெப்பமடைதல் காரணமாக என்ன நடக்குதுன்னா, பனிப்பாறைகள் மற்றும் துருவ பனிக்கட்டிகள் உருகி நீரோடைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளம், இது எல்லாமே கடைசியா எங்க போகும்னா கடல்ல போய் சேரும். ஒருவேளை நம்ம ஆற வந்து நம்ம பொல்யூட் பண்ணியிருந்தோம்னா, அந்த பொல்யூஷன் வந்து நேரா எங்க போகும்னா கடல்லையும் போய் சேர்ந்து அந்த கடலையும் வந்து அது வந்து மாசுபடுத்த செஞ்சிருது.
இதனால இனங்கள் மற்றும் பல்லுயிர் இழப்பு வந்து அதிகமா ஏற்படுது. முக்கியமா வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில்துறை புரட்சிக்கு பிறகு வந்து இந்த உயிரினங்கள் இழப்பு வந்து அதிகபட்சமா ஆனது. 2007 உலக பாதுகாப்பு ஒன்றியத்தின் ஆய்வு மதிப்பீட்டுகளின்படி பார்த்தோம்னா, அந்த தரவுகளின்படி நம்ம பார்த்தோம்னா, 16,306 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து அழிவின் அச்சுறுத்தலுக்கு வந்து உட்படுத்தப்பட்டுள்ளன. இதுல வந்து 12% வந்து பறவை இனங்கள், 20% வந்து பாலூட்டி இனங்கள், 4% மீன்கள், 5% ஊர்வன வந்து அந்த அழிவின் நிலைக்கு வந்து இருக்கன. உலகளாவிய மரபணு குழுவின் இழப்பு என்பது வந்து புதிய பயிர்கள், மருந்துகள் மற்றும் ரசாயனங்களின் வளர்ச்சிக்கான மரபியல் வளத்தளம் குறைந்து வருவதை குறிக்கிறது. அப்புறம் வந்து காடுகளை வந்து அழிக்கிறது குறித்து நம்ம பார்ப்போம். இந்த மனித நடவடிக்கைகளால் விவசாயம், நகரமயமாக்கல் மற்றும் கனிமங்களின் சுரங்கத்தால் உலகம் முழுவதும் காடுகள் இழப்பதை வந்து குறிக்குது. உலகின் வன நிலங்களில் 1/3 பகுதி முதன்மையான காடுகள் ஆகும். அதாவது பிரைமரி ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த பிரைமரி ஃபாரஸ்ட வந்து ஓரளவுக்கு வந்து மனுஷர்கள் வந்து அதிக தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து என்ன சமீபத்துல இருக்கிற தரவுகளின்படி நம்ம பார்த்தோம்னா என்ன 30 மில்லியன் ஹெக்டேர் முதன்மை காடுகள் அதன் இனங்கள் மற்றும் வாழ்விடங்களில் செழுமையால் இழந்துள்ளன. அதாவது அதையும் வந்து அதிகபட்சமா வந்து பாதிப்புக்கு உள்ளாக்க வந்து மனிதர்கள் வந்து அதற்கான செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ காடழிப்பு இயற்கை சூழல் அமைப்புகள், உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் காலநிலை ஆகியவற்றை எதிர்மறையாக பாதித்துள்ளது இந்த காடழிப்புன்றது. சோ இதுக்கான ஒரு பதில் வேணும் இல்லையா? பிரச்சனைகளவே தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதற்கான பதில் என்னவாக இருக்கணும்? ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப வந்து சமூகம் இதற்கான என்ன பதில சொல்ல முடியும் அப்படின்னு பாக்குறப்ப வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் கருத்தாக்கம் செய்யப்பட்டுள்ளன. என்ன மாதிரினா 2 1 யோசனை மட்டத்தில், 2வது வந்து நடைமுறை மட்டத்தில். 2 மட்டத்துல வந்து இதுக்கான பிரச்சனைகளை வந்து கருத்தாக்கம் செய்யறாங்க. யோசனை மட்டங்கள்ல வந்து என்னெல்லாம் பண்றாங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோ, விஞ்ஞானி அல்லது சமூகவியலாளர்களோ சுற்றுச்சூழலின் சிக்கல் நிலைமையை விளக்க யோசனைகள் மூலம் சிந்தித்து வருகின்றனர். நடைமுறை மட்டத்தில் வந்து இது என்ன பண்றாங்கன்னா, பல்வேறு சுற்றுச்சூழல் நீதி இயக்கங்கள் மூலம் வந்து சுற்றுச்சூழல் செயல்பாடு இப்ப பார்த்தோம்னா நம்ம வந்து பூமி நேரம்னு ஒண்ணு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் எப்பயுமே. பசுமை அமைதி இயக்கம்னு இருக்கு. இதன் மூலியமா வந்து என்ன மாதிரி நடைமுறையில வந்து என்ன மாதிரியான வழிகளை வந்து உத்திகளை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு. இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். சிப்கோ இயக்கம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நர்மதா பச்சோலா அண்டலன் அவங்க செயல்பாட்டாளர் மேதா பட்கர் வந்து அதுல வந்து ஒரு பலவித மாற்றங்களை வந்து அந்த நர்மதா பச்சோ அண்டோலன் மூலியமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கம் இது வந்து கேரளால இருக்கு அந்த சைலண்ட் வேலி பத்தி. அண்ட் தென் அப்பிகோ மூவ்மெண்ட், சுரங்க எதிர்ப்பு இயக்கம் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர் எதிர்ப்பு இயக்கம். இது எல்லாமே இந்திய நாட்டுல வந்து ஒரு வைப்ரண்டா ஒர்க் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸா இருக்கிறாங்க. இதுல வந்து 2 பரிமாணங்கள் இருக்கும். சுற்றுச்சூழல் அக்கறையில வந்து 2 பரிமாணங்கள் இருக்கு. ஒண்ணு கருத்துக்கள் மற்றும் நடைமுறைகள். இது ஒன்றுக்கொன்று நிலையான பாதுகாப்பு தொடர்புகளில் உள்ளன. அதாவது அதிகாரம், அரசியல், சமூக சமத்துவமின்மை மற்றும் மோதல் ஆகியவை. இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனையின் வடிவத்தை தீர்மானிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. இது வந்து முதல் அழகு வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப 2வது அழகு வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யதார்த்தவாதம் மற்றும் கட்டுமான விவாதம் குறித்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பாடத்தோட குறிக்கோள் என்னன்னா, சுற்றுச்சூழல் சமூகவியலின் யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் அதன் பயன்பாடு பற்றி மாணவர்கள் வந்து விவாதிப்பார்கள். 2வது வந்து யதார்த்த அணுகுமுறையின், அதாவது ரியலிசம், யதார்த்த அணுகுமுறையின் விமர்சகர்களை அறிந்து கொள்வார்கள். இதோட கிரிட்டிக்ஸ் யாரெல்லாம்ன்றது. சோ சுற்றுச்சூழல் சமூகவியலில் கட்டுமான அணுகுமுறை மற்றும் அதன் பயன்பாட்டை விளக்குவார்கள். 4வது வந்து என்ன ஆகுனா, கட்டுமான அணுகுமுறையின் விமர்சகர்களை அறிந்து கொள்வார்கள். ரியலிசம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம். சோ ரியலிசம் பாக்குறப்ப என்னன்னா, இது வந்து சமூக அறிவியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை. சில கோட்பாடு அனுமானங்கள் மற்றும் யதார்த்தத்தை பற்றிய வழிமுறை சார்ந்த கவலைகளை வந்து இது வந்து குறிக்குது. யதார்த்தவாதத்தின் வந்து முக்கியமான குணாதிசயங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்கும்னா, உலகம் அதன் அனைத்து அமைப்பு, நிகழ்வுகள் மற்றும் நிகழ்வுகளுடன் மனித அனுபவ உணர்வு
மற்றும் உணர்வுகளிலிருந்து சுயாதீனமாக உள்ளது என்ற அனுமானம். இந்த ஒரு அனுமானத்தை தான் வந்து நம்ம ரியலிசம்னு சொல்றோம். ஃபார் எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆறுகள், மலைகள், வெவ்வேறு உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், வெவ்வேறு வானிலை அல்லது நிகழ்வுகள் வந்து மனிதனை சாராத நிலப்பரப்புகளை கொண்ட இயற்கை வாழ்க்கை. இதத்தான் ரியலிசம் வந்து பேசுது. சோ உலகம் இருப்பதை வந்து மனித புலன்களில், அந்த சென்ஸ்ன்னுவாங்க, மனித புலன்களில் அவதானிப்புகளால் அறிய முடியும் அப்படின்றத வந்து ரியலிசம் சொல்லுது. சோ மனிதன் உலகத்தை அறிவான், அதன் இயல்பை அளவிட முடியும் அவனால, அதன் செயல்பாட்டின் வழியையும் அடையாளம் கண்டு நிகழ்வுகளை கணிக்கிறான். சோ இந்த ஒரு அணுகுமுறை வந்து ஒரு புறநிலை யதார்த்தம் உள்ளது என்ற அனுமானத்தில் வந்து இந்த ரியலிசம் வந்து செயல்படுது. சோ சுற்றுச்சூழல், இந்த ரியலிசம் வந்து சுற்றுச்சூழல்ல வந்து என்விரான்மெண்டல் சோசியாலஜில வந்து அது என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்குன்னு நம்ம பாக்குறப்ப வந்து சுற்றுச்சூழல் சமூகவியல், சமூக கட்டுமானம் மற்றும் யதார்த்தவாதம் ஆகிய 2 முக்கியமான அணுகுமுறைகளை வந்து இது வந்து கொண்டுள்ளது. இத பார்த்தோம்னா இயற்கை சூழலுடன் தொடர்புடைய கருத்துக்கள் நம்ம பாக்குறப்ப வந்து பகுப்பாய்வு, ஆய்வு மற்றும் உருவாக்கம் உண்மையில் சுற்றுச்சூழல் யதார்த்தத்தை குறிக்கிறது. மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கை, அந்த பாலிசிய வந்து உருவாக்குறாங்க இல்லையா, கொள்கையை வகுப்பதில் உதவுகிறது என்பதை யதார்த்தவாதி, அந்த ரியலிஸ்ட் வந்து அதைத்தான் வந்து எப்பயுமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இதுல முக்கியமான ரியலிசம் பத்தி பேசக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்தோம்னா, டெட் பென்டன், பீட்டர் டிக்கன்ஸ், ரேமன் மர்ஃபி, அவங்க எல்லாருமே வந்து அந்த யதார்த்தமான முன்னோக்கை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு ஆள்களா இருக்காங்க. இந்த ரியலிசம் மாடல் வாங்க இல்லையா, யதார்த்தமான மாதிரியானதுன்றது என்ன மாதிரினா, இயற்கை உலகத்திற்கான அம்சங்கள், நிகழ்வுகள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் சமூக நிறுவனத்திற்கான அதன் தாக்கங்கள் மற்றும் அதற்கு நேர்மாறாகவும் ஆய்வு செய்ய ஒரு கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, கேள்வி என்னன்னா, சுற்றுச்சூழல் பிரச்சனையோட உண்மை என்ன, உண்மையில அது என்ன பிரச்சனை, எல்லாருமே பிரச்சனைகளை குறித்து பேசுறோமே, உண்மையிலே வந்து சுற்றுச்சூழல்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நிகழ்விற்கான என்ன காரணம்ன்றத வந்து இந்த ரியலிசம் வந்து கொஸ்டின் பண்ணுது. அதுல வந்து அதாவது புவி வெப்பமடைதல், அமிலமழை, அதிகரித்து வரும் மாசு அளவுகள், நகரத்தில் பசுமை இருப்புகளை குறைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறோம்னா, கடுமையான தொழில்மயமாக்கல் காரணமாக உலகளாவிய சுற்றுச்சூழல் நெருக்கடி என்ற கருத்தை வந்து இந்த கான்செப்ட் வந்து வலியுறுத்துது. இயற்கைக்கு அதன் சொந்த செயல்பாடு, இருப்பு திறன், அது இப்படித்தான் இருக்கும், இயற்கை இப்படித்தான் இருக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதுக்கும் அவை மனித உலகத்துடன் வெளிப்படையான தொடர்பும் வந்து இயற்கை வந்து என்னைக்குமே வச்சிருக்கு. சோ மனித சுற்றுச்சூழல் தொடர்புகளை புரிந்து கொள்வதில் இயற்கையும் அதன் கட்டமைப்புகளையும் செயல்முறைகளையும் நிராகரிக்க கூடாது என்பது யதார்த்தவாதிகளின் கருத்து. சமூகவியலாளர் இயற்கையின் இயக்கவியல், சுற்றுச்சூழல் காரணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். மனித சமூகம் சமூக வாழ்க்கையில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். எப்பயுமே வந்து அந்த சோசியாலஜிஸ்ட் அவங்களோட செயல்களை வந்து இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து இந்த தொழில்துறை பாக்குறப்ப வந்து தொழில்துறையில வந்து என்ன, இண்டஸ்ட்ரீஸ் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஓசோன் சிதைவு இருக்கிறதவே வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து மறுத்தாங்க. எதனால அதை மறுத்தாங்கன்னா, அதன் மூலியமா வந்து இல்ல, இப்ப ஓசோன் சிதைவு இல்லைன்னு சொன்னோம்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்கலாம், அதன் மூலியம் வந்து லாபம் வந்து அவங்க அதிகம் எடுக்கலாம்ன்றதுனால அந்த ஓசோன் சிதைவுன்ற ஒரு கான்செப்டவே அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து மறுத்தாங்க. சோ மனித சமுதாயத்திற்கும் இயற்கையின் சக்திகளுக்கும் இடையிலான உறவுகளை யதார்த்தமாக பிரதிபலிக்கும் சூழலில் சமூக கோட்பாட்டை உருவாக்குவதின் முக்கியத்துவத்தை யதார்த்தவாதிகள் வலியுறுத்துகின்றனர். யதார்த்தவாதிகளின் மனித சமூகம் இயற்கையில் பொதிந்துள்ளது மற்றும் சமூகம் இயற்கையின் மீது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை குறித்து இந்த ரியலிஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. இவங்களை வந்து மேஜரா யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரியான கிரிட்டிசிசம், விமர்சனங்கள் வந்து இந்த ரியலிஸ்ட் பீப்புள் மேல வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து, ஒரு கலாச்சார அம்சங்களை வந்து இவங்க எப்பயுமே புறக்கணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு உயிரியல் மற்றும் பொருள் சார்ந்த சார்புகளால் யதார்த்தவாதிகள் வந்து சமூக செயல்பாட்டில் வந்து சொசைட்டில என்ன நடக்குதுன்றத சமூக செயல்பாட்டுல வந்து அதிகம் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. எப்பயுமே வந்து என்ன நடந்தாலும் அவங்க வந்து அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையா மட்டுமே அவங்க வந்து அதை பாக்குறாங்கன்ற விமர்சனம் அவங்க மேல இருக்கு. அது தவிர்த்து பல யதார்த்த கோட்பாடுகள் சுற்றுச்சூழல் அறிவியலின்
முறையான பயிற்சியை கொண்டிருக்கவில்லை. அவங்களுக்கு அதுல அந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லன்றாங்க. யதார்த்தவாதிகளுக்கு வந்து இது குறித்து அதிகமா பேசுறதுக்கான எக்ஸ்பர்டைஸ் இல்லன்ற ஒரு கிரிட்டிசிசமும் அவங்க மேல இருக்கு. எனவே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் சரியான காரணங்களை மதிப்பிடுவதற்கு அவை போதுமானதாக இல்லை. இப்ப சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த அறிஞர் மட்டுமே உருவாக்கவில்லை. அந்த சுற்றுச்சூழல் குறித்தா அந்த சுற்றுச்சூழல் குறித்தான விஷயங்கள பத்தின அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க மட்டுமே வந்து இந்தந்த பிரச்சனை இருக்குன்னுலாம் அவங்க சொல்லல. அ உலகத்துல நடக்கிற விஷயங்கள வந்து நம்ம முதல்ல புரிந்துக்கொள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அணு உலைகளின் அச்சுறுத்தலோ, இல்ல அணுகுண்டுகளின் தாக்கமோ வந்து எந்த நாட்டுல அது இந்தியால அந்த அணுகுண்டு உலை இருந்தாலும் சரி, அணுகுண்டோட தாக்கம் இந்தியாவா இருந்தாலும், அமெரிக்காவா இருந்தாலும், ஜப்பானா இருந்தாலும், அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து இப்ப அறிஞர்கள் வந்து பிரச்சனைகள உருவாக்குறாங்கன்னு எப்பயுமே அவங்களையே நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிராக்டிகலா என்ன நடக்குதுன்றத பத்தியும் நம்ம அறிந்து கொள்ளணும்ன்றத வந்து டிக்கன்ஸ் வந்து சொல்றாரு. 2வது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் அதாவது கட்டுமானவாதம்னுவாங்க. இது வந்து 2வது வகை. சமூக அறிவியல்ல வந்து இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. அது வந்து உலகத்த வந்து நமக்கு என்ன தெரியும்? உலகத்துல என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? எப்படி நமக்கு தெரியும்? உலகம் குறித்து எப்படி நமக்கு தெரியும்ன்றத பத்தின ஆராய வந்து இது உதவுகிறது. அதாவது மக்கள் வந்து தங்கள் உலகத்தை புரிந்து கொள்ள உதவும் சமூக உணர்வுகள், கருத்தாக்கங்கள், யோசனைகள், அறிவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வந்து இந்த கட்டுமானவாதம் வந்து வலியுறுத்துது. இந்த உலகில் வந்து மனிதர்கள் தங்கள் அனுபவத்திற்கும், செயல்களுக்கும் கூறும் அர்த்தங்களை புரிந்து கொள்வதில் சமூகவியலாளர் கவனம் செலுத்தினர். அ அதாவது நான் என்னுடைய குழந்தை பருவத்துல எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, எனக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுத்த அ எ எனக்கு நான் அடைந்த என்ன மாதிரியான அனுபவங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து அ வாட் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத பொறுத்து தான், நான் இப்படி இருக்கேன்றத வந்து முடிவு செய்ய முடியும். அதத்தான் வந்து அந்த சோசியாலஜிஸ்ட் வந்து அதிகமா வந்து பேசுனாங்க. ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ்ட் அதாவது கட்டுமானவாதிகள் வந்து என்ன மாதிரியான முக்கியமான கேள்விகள் கேட்டாங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையில வந்து யாரோட உண்மை வந்து உண்மையாக சித்தரிக்கப்படுகிறது? பாதிக்கப்பட்டவங்க சொல்றது உண்மையா? இல்ல பாதிப்ப குடுக்குறவங்க சொல்றது உண்மையா? இதுல வந்து உலகம் வந்து எத உண்மையா பாக்குதுன்றது வந்து மிகப்பெரிய கேள்வியா வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு தனிநபரின் புரிதல் மற்றும் அறிவு உருவாக்கம், சமூகமயமாக்கல், மொழி மற்றும் கலாச்சார சூழல்களை கற்றல் ஆகியவற்றால் மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது. கட்டுமான வாதம்ன்றது என்னன்னு பார்க்கிறப்ப வந்து, இது மனித அறிவு சமூகமாக கட்டமைக்கப்பட்டது மற்றும் சுற்றுச்சூழலில் இருந்து செயலற்ற முறையில் பெறப்படவில்லை என்ற கருத்தை வந்து இது மையப்படுத்துது. அது தவிர்த்து என்னெல்லாம் சொல்லுதுன்னா, சமூக பரிமாணங்கள், மொழி கூட்டு சின்னங்கள், கருவிகள், சமூகமயமாக்கல், அரசியல் விவாதம், அன்றாட நடைமுறைகள், கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகள். உதாரணமாக ஒரு மிருகத்த வந்து இது பூனை அப்படின்னு நமக்கு சின்ன வயசுல வந்து இந்த ஒரு மிருகத்தோட பேர் பூனை அப்படின்னு சொன்னோம்னா, பூனை இப்படியெல்லாம் இருக்கும்னு நமக்கு யார் சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அந்த சமூகம் வந்து சொல்லிக் குடுத்திருக்கு. சமூகம் சொல்லிக் குடுத்ததுனால, ஓ பூனைனா இப்படி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சத்தம் குடுக்கும். அது வந்து பால் வந்து குடிக்கும். என்ன மாதிரியான ஒரு சத்தம் குடுக்கும். இது எல்லாமே வந்து சமூகம் வந்து நமக்கு என்ன சொல்லிக் குடுத்திருக்கோ, சமூகம் என்ன மாதிரியான பூனைன்ற ஒரு மிருகத்துக்கு என்ன அர்த்தம் குடுத்திருக்கோ, அத வச்சு தான் நம்ம புரிந்து கொள்வோம். அதே மாரி தான் என்ன சொல்றாங்கன்னா இவங்க, மனித தொடர்புகள், மனித நடத்தை பற்றிய கருத்துக்களை உருவாக்குகின்றன மற்றும் படிப்படியாக இந்த கருத்துக்கள் சமூக பழக்கவழக்கங்களின் ஒரு பகுதியாக வந்து மாறுது அப்படின்றத வந்து அ கட்டுமானவாதம் வந்து பேசுது. சுற்றுச்சூழல்ல வந்து சுற்றுச்சூழல் சமூகத்தில் வந்து இந்த கட்டுமானவாதம் எப்படி இருக்குன்னா, சுற்றுச்சூழல் சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த சொசைட்டி என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ, அத பொறுத்து தான் என்விரான்மென்ட்ல வந்து சுற்றுச்சூழல்ல பிரச்சனைகள வந்து நம்ம சமூக ரீதியாக தான் நம்ம பார்க்கிறோம்ன்றத வந்து இது வந்து வாதிடுது. பிரச்சனை அல்லது பிரச்சனை தொடர்பாக பல்வேறு பங்குதாரர்களை ஆராய முயற்சிக்கவும், யார் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? யார் அவர்களை எதிர்க்கிறார்கள்? சுற்றுச்சூழலை பற்றி ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு ஏன்? அப்படின்றத பத்தியும் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம் வந்து அட்ரஸ் பண்ணுது. சுற்றுச்சூழல் உண்மைகள் முதல்லயே நான் சொன்னேன். இந்த என்விரான்மென்டல்ல வந்து உண்மை வந்து யார் சொல்றது உண்மைன்றது வந்து முக்கியமான கேள்வியா வந்து இருக்கு. இப்ப அரசியல் நலன்கள் மற்றும் கலாச்சார உணர்வுகளால் ஆழமாக வந்து உண்மைன்றது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. எது உண்மைன்றது வந்து இந்த அரசியல் நலன்கள் மற்றும் கலாச்சார உணர்வுகளாலையும் ஆழமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சமூக கட்டுமானவாதம் வந்து இயற்கையின் சுயாதீனமான சாதாரண சக்திகளை வந்து மறுக்கவில்லை. ஆக்சுவலா இது வந்து
அந்த இயற்கை இதை வந்து அப்போஸ் பண்ணல என்னைக்குமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம். மாறாக சமூக ஆர்வலர்களால் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் தரவரிசை எப்போதும் உண்மையான தேவைக்கு நேரடியாக ஒத்து போவதில்லைன்றத வந்து வலியுறுத்துது. அதாவது என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு 5 பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நெகிழினால என்னெல்லாம் பிரச்சனை வருது? மிருகங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றது? காட்டுல வந்து மித்த உயிரினங்கள் எப்ப பாதிக்கப்படுகிறது? ஒரு 10 பிரச்சனைகள் இருக்குன்னா, அந்த 10 பிரச்சனையில வந்து எந்த பிரச்சனை வந்து முதலா எடுத்து பார்க்கப்படுகிறது? எது 2வதா வந்து பார்க்கப்படுதுன்றத வந்து யார் வந்து அத முடிவு பண்றா? அப்படின்றது வந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்து வைக்கிறாங்க. இப்ப சுற்றுச்சூழல் சமூகத்தில் வந்து கட்டுமானவாதம் என்னன்னா, இதுல வந்து ஹனிங்கன் வந்து 3 முக்கியமான காரணிகளை வந்து அடையாளம் காட்டுறாரு. முதல்ல ஃபர்ஸ்ட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, மரபணு வளங்களை பயன்படுத்துவதில் பெருகி வரும் பெருநிறுவன ஆர்வம் மற்றும் காப்புரிமைகள். இந்த கார்ப்பரேட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த மரபணு வளங்கள வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மோரோவர் அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டீஸ் ஒரு பொது விஷயத்த உருவாக்குனாங்களோ, இல்ல இருக்கிறத ஒண்ண வந்து அவங்க வந்து எப்படி உரிமை கொண்டாடுறாங்கன்றத பத்தி பேசுறாரு. 2வது வந்து 1970ல வந்து என்னன்னா, இந்த சுற்றுச்சூழல் நெருக்கடிய பத்தினா அதிகமா வந்து ஒரு கல்வி நிறுவனங்கள் வந்து அத ஆராய்ச்சி பற்றி அதிகமா வந்து ஒரு முக்கியத்துவம் குடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க. 3வது வந்து அமெரிக்க சூழல்ல பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கான சட்டம் மற்றும் நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமா வந்து வர்றது. ஃபர்ஸ்ட் வந்து கார்ப்பரேட்டா அந்த பெரிய பெரிய நிறுவனங்களோட அந்த உரிமை வந்து எப்படியெல்லாம் வந்து வளங்கள்ல எடுத்துக்கிட்டாங்கன்றத பத்தி பேசினாரு. 2வதா வந்து ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சியா வந்து இத வந்து மாற்றுனாங்கன்றத பார்த்தாங்க. 3வதா வந்து ஒரு சட்ட ரீதியான வந்து எப்படி இது வந்து கட்டமைக்கப்பட்டுச்சுன்றத பத்தி அவர் வந்து பேசுறாரு. கூப்பர் வந்து இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் அல்லது ஒரு சுய ஆதார பிரச்சனை அல்ல. ஆனால் சமூக ரீதியாக குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பிரச்சனையாக கட்டமைக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. இதுதான் வந்து ப்ராமினன்ட்டான பிரச்சனை அப்படின்றத வந்து சமூகம் வந்து தான் அத காமிக்குதுன்றத வந்து கூப்பர் சொல்றாரு. பல்லுயிர் இழப்பு பற்றிய கவலைகள் வந்து சமூகத்தில் வெவ்வேறு நிலைகளில் சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதை சமூக கட்டுமான முன்னோக்கு நிரூபிக்குது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து வெற்றிகரமான கட்டுமானத்திற்கு தேவையான காரணிகள். இத வந்து ப்ராப்ளத்த வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்றப்ப வந்து ஒரு உரிமை கோரல்கள் மற்றும் சரிபார்ப்புக்கான அறிவியல் அதிகாரம் வந்து இருக்கணும். 2வதா வந்து சுற்றுச்சூழலையும் அறிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரபலவாதிகளின் இருப்பு வந்து அங்க இருக்க வேண்டிய அவசியமாகுது. குறியீடாகவும் காட்சி ரீதியாகவும் பிரச்சனைகளின் முக்கியமான நாடகமாக்கலாக பிரச்சனை வடிவமைக்கப்பட்டுள்ள ஊடக கவனம் வந்து அந்த மீடியா வந்து எந்த பிரச்சனைக்கு அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுதோ அது வந்து பிரச்சனைகளா வந்து அதிகபட்சமா பார்க்கப்படுது. அது தவிர்த்து நேர்மறையான நடவடிக்கை எடுப்பதற்கான பொருளாதார ஊக்குவிப்பு தேவைப்படுது. சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் தொடர்ச்சி ஆகிய இரண்டையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவன ஸ்பான்சரை வந்து யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுவான்ற தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஆட்சேர்ப்பு செய்தல் வந்து தேவைப்படுது. சில சூழியல் சொற்பொழிவுகள் மற்றவற்றின் மீது மேலாதிக்கமாக மாறும் செயல்முறையை ஆராய்வதில் கட்டுமான வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். இதனால் ஒட்டுமொத்த நிலைமை குறித்த பொது விழிப்புணர்வை வந்து இது வந்து கட்டுப்படுத்துது. உண்மையில் எதுவும் செய்யப்படாவிட்டாலும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்க்க ஏதாவது செய்யப்படுகிறது என்பதை பொதுமக்களை நம்ப வைக்க மாநில மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சியின் சொல்லாட்சி கோஷங்கள் பிரபலமான அறிவிப்புகள் மூலம் பார்க்க கட்டுமான நிலை நமக்கு உதவுகிறது. அதாவது மீடியானாலேயோ இல்ல மித்த ஆர்கனைசேஷன்னாலேயோ வந்து இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அவங்க தீக்கிறோம்னு வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவாவது வந்து பல விஷயங்கள் வந்து நாட்டுல செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விமர்சனம் வந்து இந்த ஒரு சமூக கட்டுமானத்தின் மேல வைக்கப்படுற ஒரு விமர்சனங்கள் என்னன்னா, இது எப்பயுமே நேரடியா வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வை வந்து தராது. ஒரு அவநம்பிக்கையை வந்து எப்பயுமே பரப்புது அப்படின்வாங்க. ஒரு யதார்த்தவாதிகள் ரியலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையும் யதார்த்தமும் வெறும் மனக்கட்டுமானங்கள் என்று வலியுறுத்துவதாக கட்டுமானவாதிகள் விமர்சிக்கிறாங்கன்றாங்க. இந்த பார்வை வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்மையானவை
எனவே அவசர கவனத்துக்கு தகுதியானவை என்ற வாதங்களின் நியாயத்தன்மையை வந்து குறை மதிப்பிற்கு வந்து உட்படுத்துகின்றதுன்றது வந்து ரியலிஸ்ட் பீப்புள் வந்து இவங்க மேல வைக்கிற ஒரு மேஜர் கிரிட்டிசிசமா இருக்கு. ஸோ 3வது பாடம் இன்னைக்கு பார்த்தோம்னா கீ கான்செப்ட்ஸ், அதாவது முக்கிய கருத்துகள் என்ன பார்க்குறோம்னா, இந்த பாடத்தோட நோக்கங்கள் என்னவாக இருக்கும்னா, சுற்றுச்சூழல் சமூகவியலின் முக்கிய கருத்துக்களை வந்து நம்ம விவரிக்க முடியும். 2வதாக இந்த ஆய்வுத்துறையில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி விவாதிக்க முடியும். 3வதா வந்து முக்கிய கருத்துக்களின் பொருள், பண்புகள் மற்றும் விமர்சனத்தை நம்ம விவரிக்க முடியும். இது குறித்தான அறிமுகம் என்னவாக இருக்கும்னா, சுற்றுச்சூழல் சமூகவியல் என்பது சமூக அறிவியலின் ஒரு முக்கியமான துணை பிரிவு ஆகும். இது வந்து மனித உலகத்திற்கும் இயற்கை உலகத்திற்கும் உள்ள தொடர்புகளை வந்து ஆராய்ந்து வந்து விளக்கங்களை வந்து அளிக்கும். இதுல வந்து முக்கியமான ஆளுமைகள் யாருன்னு பார்த்தோம்னா, ராதா கமல் முகர்ஜி மற்றும் பேட்ரிக் கெடாஸ் ஆகியோர் வந்து இந்திய தொடர்புகளில் வந்து இந்தியால வந்து சமூக வாழ்க்கைக்கும் சூழியல் உலகத்திற்கும் இடையேயான தொடர்புகளை வந்து எடுத்துரைத்தவர்கள். சுற்றுச்சூழல் அபாயங்கள் மற்றும் பேரழிவுகள் சமூகம் மற்றும் கலாச்சார விளைவுகளை ஏற்படுத்தும் விதத்தை ஆய்வு செய்தல். சமூகவியலாளர்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் அச்சுறுத்தலுக்கு சமூகம் மற்றும் அரசாங்க பொறுப்புகள் குறித்தான விஷயங்கள் தான் இந்த ஒரு பாடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். இல்ல முக்கியமான கருத்துக்கள் நம்ம பார்க்கிறப்ப என்ன இருக்குன்னா, சுற்றுச்சூழல் சமூகவியல் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான பரஸ்பர உறவை விளக்குவதில் கவனம் செலுத்துகிறது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சமூகத்திற்கும் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டிக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி அதிகமா வந்து இது வந்து பேசும். பொதுவாக சமூகவியல் என்பது அந்த சோசியாலஜின்னு பாக்குறப்ப வந்து என்னெல்லாம் நம்ம பார்க்கணும்னா, எந்த ஒரு உயிரினத்தின் சமூக சூழலை வந்து குறிக்குது. இதுல வந்து மனிதர்கள், இடங்கள், மரங்கள், நிலங்கள், வானம், மலைகள், நீர்நிலைகள் ஆகியவை இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து ஒரு சூழலை வந்து உருவாக்குது பொதுவா. இதுல வந்து சுற்றுச்சூழல் சமூகவியல்ல என்ன நடக்குதுன்னா, உயிர்கோளத்திற்கும் சமூகத்திற்கும் இடையிலான தொடர்பு மூலம் சுற்றுச்சூழல் வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு கோலத்திற்கும் சமூகத்திற்கும் இது ரெண்டுக்குமான ரிலேஷனை பொறுத்துதான் நம்ம வந்து சுற்றுச்சூழலவே வந்து நம்ம புரிஞ்சு கொள்றோம். சுற்றுச்சூழல் சமூகவியலில் என்ன நடக்குதுன்னா, சுற்றுச்சூழலை 3 வகைகளாக வந்து நம்ம ஜென்ரலா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுல வந்து உயிர் இயற்பியல் சூழல், ஆறுகள், மலைகள், புல்வெளிகள் மற்றும் இயற்கை வைப்புகளை உள்ளடக்கியது. 2வது என்னன்னா நெடுஞ்சாலைகள், தொழிற்சாலைகள், ஒரு மாடர்ன் சொசைட்டில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பாக்குறப்ப பூங்கா, குடியிருப்பு பகுதிகள், நகரங்கள், புறநகர் பகுதிகள், கட்டிடம் போன்றவற்றை குறிக்கும் சூழல். 3வது சூழலா நம்ம எதை சொல்றோம்னா, மாசுபடுத்தப்பட்ட ஏரிகள் மற்றும் ஆறுகள், திட்டமிடப்பட்ட பண்ணைகள் மற்றும் அவற்றின் தொடர்புகளை காட்டும் மாற்றப்பட்ட அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட, அதாவது ஆல்டர்டு அந்த இருக்கிற ஒரு சூழலை வந்து நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிடுற அந்த ஒரு சூழல். இந்த 3 வகையான சூழலை வந்து குறித்து இது வந்து பேசுது. புதிய மனித சூழலியல்ன்றத பத்தி பாக்குறப்ப என்ன இருக்குதுன்னா, புதிய மனித சூழலியல் என்பது சமூகவியலாளர் சமூக செயல்முறைகள் மற்றும் தொடர்புகளை விளங்கும் போது உடல், உயிரியல், சுற்றுச்சூழல் காரணிகளையும் இணைக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து குறிக்குது. சுற்றுச்சூழல் மனப்பான்மை, நடத்தைகள் போன்றவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கு 3 வகையான ஆய்வுகளை வந்து இது வந்து பங்களித்துள்ளன. அந்த 3 வகையான ஆய்வுகள் வந்து என்னவாக இருக்கும்னா, ஃபர்ஸ்டா வந்து பொதுவா மக்கள் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை வந்து எந்த விதமா அவங்க பெர்சீவ் பண்றாங்க, எந்த மாதிரி பார்க்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஆய்வுகள் வந்து ஆய்வு செய்தன. அதாவது சுற்றுச்சூழல் வாழ்க்கையை பாதுகாக்கும் நடைமுறைகள் தொடர்பான பொதுமான விஷயங்களை வந்து அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்துள்ளனர். அதாவது மக்கள் வந்து என்ன மாதிரி இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை வந்து அணுகுறாங்க, அவங்களுக்கு இத பத்தின விஷயங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்ற பத்தின ரிசர்ச்சஸ் வந்து நடந்தது. 2வது வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தொடர்பான அறிவாற்றல் அம்சங்களை ஆய்வு செய்தது. இது கல்வி நிலை, வயது, அரசியல் சித்தாந்தம், வசிக்கும் இடம் ஆகியவை சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகள் பற்றிய நனைவை வடிவமைத்தன. 3வது வந்து என்ன நடந்ததுன்னா, சமூகவியலாளர் நடத்தைகளில் சுற்றுச்சூழலின் தாக்கம், சமூக நடத்தைகளில் காற்று மாசுபாட்டின் தாக்கம், வெள்ளம் மற்றும் பெரும் மழை, சமூக இயக்கம் மற்றும் தொடர்புடைய பொது சுகாதாரம்,
சில சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு வேறுபட்ட வெளிப்பாடு கழிவுநீர் மாசுபாடுகள், பாலைவனமாக்கல், நிலச்சரிவு போன்றவை அவர்களால் ஆராயப்பட்டது. சுற்றுச்சூழல் வாதம்னு பாக்குறப்ப இதுல என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த சுற்றுச்சூழல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்ன்றா, அதாவது நீர்நிலைகளின் மண் அரிப்பு, காடுகள் இழப்பு, காற்று மாசுபாடு, புவி வெப்பமடைதல். அது மட்டும் இல்லாம அதன் பாதுகாப்பு தொடர்பான சமூகம் மற்றும் அரசியல் விழிப்புணர்வை வந்து இது வந்து குறிக்குது. 2வது வந்து 1960களுக்கு முன்பு வந்து 2 வடிவங்கள்ல வந்து இத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணு இயற்கை சூழலை பாதுகாத்தல் மற்றும் வளங்களை முறையாக பாதுகாத்தல். அதாவது விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவை எல்லாத்தையுமே முறையாக நம்ம பாதுகாக்கணும்னு. அப்புறம் நில நெறிமுறைகளின் கருத்து மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும், நெ நிலம், தாவரங்களுக்கும் இடையிலான நெறிமுறை உறவை பரந்த அளவில் குறிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வந்து உலகப் போர் மற்றும் தொழில்துறை சுரண்டலுக்கு பிறகு, அதாவது வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் மெயினா வேர்ல்ட் வார் 2 அதுக்கப்புறம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பொதுவா வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னாலேயே வந்து நெறைய வந்து அந்த சுற்றுச்சூழல்ல வந்து அதிகபட்சமா ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்தது. இது 2க்கு அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் வாதம், சுற்றுச்சூழல் சீரழிவு, குறிப்பாக மாசுபாடு மற்றும் மனித வாழ்க்கையில் அதன் தீங்கு விளைவிப்பதில் வந்து அந்த ரிசர்ச் வந்து அதிகமா வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. தொழில்துறை மற்றும் அதன் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கு நலன்புரி அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்னுவாங்க. நலன்புரி அரசுகள் மீதான அழுத்தங்களை உருவாக்க புதிய சுற்றுச்சூழல் பொது ஆதரவை வந்து தேடியது. அதாவது இண்டஸ்ட்ரீஸோட அந்த இம்பாக்ட்னாலையும் அதுக்கப்புறம் வந்து இயற்கை வளங்களை என்ன மாதிரியான யார் எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு ஒரு வரைமுறை வரணுன்றதுக்காக வந்து நிறைய வந்து ஆக்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து உருவாக்கப்பட்டது. பல எழுத்தாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன முக்கியமான கருத்து அவங்க சொன்னாங்கன்னா, சுற்றுச்சூழலை விட வணிகம் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களும் அரசாங்கத்திற்கும் இடையேயான தொடர்பை அம்பலப்படுத்த தொடங்கினர். அதாவது கார்ப்பரேட்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதன் மூலியமா வந்து பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும், அதன் மூலியமா வந்து சுற்றுச்சூழல் ஒரு பாதிப்பு வந்து என்ன மாதிரியான நடக்குதுன்றத வந்து பல எழுத்தாளர்கள் வந்து வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. 1990களின் போது என்ன நடந்ததுன்னா, பல அறிஞர்கள் அரசியல் மற்றும் கருத்தியல் ரீதியாக ஒத்திசைவான சமூக சக்தியை கட்டியெழுப்ப புதிய சமூக இயக்கங்களின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் வாதத்தை வந்து சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு அடுத்த அதாவது டீப் இக்காலஜின்னுவாங்க. ஆழமான சூழலியல். அதுல வந்து என்னன்னா, ஒரு பூமி இந்த கிரகத்துல வாழ்ற அனைத்து உயிரினங்களும் வந்து இத வந்து சரிசமமா வந்து இதோட வளங்களை வந்து பயன்படுத்தணும். எல்லாத்துக்குமே வந்து இங்க இருக்கிற வளங்களை வந்து எல்லா உயிரினங்களுமே பயன்படுத்துறதுக்கு வந்து உரிமைகள் இருக்கு. அது மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும். அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து இந்த கிரகத்தை வந்து சரிசமமா வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு உரிமை இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஆழமான சூழலியல்ன்றது வந்து சொல்லுது. ஆழமற்ற சூழலியல்ன்ற பாக்குறது வந்து என்ன ஆகும்னா, இதன் மூலியமா என்ன நடக்குதுன்னா, அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கத்திய தொழில்மயமான உலகின் மனிதர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கவும், மேம்படுத்தவும் மையமாக உள்ளன. அதாவது தீர்வை காண அது ஒருபோதும் ஆழமான சூழலியல் கேள்விகளை கேட்காது. அதனால் தோல்வி அடையும்ன்றாங்க. ஆழமற்ற சூழலியல் பாக்குறதுன்னா, அந்த வளங்களை வந்து பயன்படுத்துறதுல வந்து ஒரு ஈக்விட்டி அண்ட் எல்லா உயிரினங்களுக்கும் சரிசமமா கொடுக்கப்படல. மனிதன் வந்து ஒரு டாமினேஷன் வந்து பண்ணதுனால என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பேசுது. நிறைய வந்து மூவ்மெண்ட்ஸ் அதாவது இயக்கங்கள் வந்து சுற்றுச்சூழல் இயக்கங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்தியால வந்து சிப்கோ இயக்கம் இருக்கும். இது பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரங்களை வந்து வெட்ட வந்தப்ப அங்க இருக்க பெண்கள் வந்து 4, 5 பேரா சேர்ந்து ஒவ்வொரு மரங்களையும் கட்டிப்புடிச்சு நின்னு வந்து அந்த மரங்கள வந்து வெட்ட விடாம வந்து தடுத்தாங்க. சிப்கோ இயக்கம். சுந்தர்லால் பகுகுணா வந்து அந்த இயக்கத்த வந்து ஆரம்பிச்சாரு. அந்த நர்மதா பச்சாவ் ஆண்டோலன் வந்து உங்களுக்கு தெரியும். மேதா பட்கர். அதாவது நர்மதை நதியில வந்து அந்த அணையோட உயரத்த வந்து அதிகமாக்க அரசாங்கம் வந்து முயற்சி செஞ்சாங்க. மோரோவர் அந்த அணை கட்டுறப்பயுமே வந்து அங்கு குடியிருந்த மக்களிலேயே வந்து ஒரு மைக்ரன்ட்ஸ் மாரி அவங்க வெளியேத்தப்பட்டாங்க.
அது சம்பந்தமான ஒரு போராட்டத்த வந்து அவங்க மேதா பட்கர் பண்றாங்க. அது வந்து மிக முக்கியமான சுற்றுச்சூழல் இயக்கம் இந்தியால வந்து. அதுக்கப்புறம் சைலண்ட் வேலி அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கம் அண்ட் தென் அப்பிக்கோ மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து இந்தியால இருக்க மிக முக்கியமான சுற்றுச்சூழல் இயக்கங்கள். இந்த பொதுவா வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள வந்து 2 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று உயரடுக்கு மற்றும் சலுகை பெற்றவர்கள். அதாவது பிரிவிலேஜ்டு பீப்பிள்ன்னுவாங்க. பிரிவிலேஜ்டு பீப்பிள் 2வது வந்து இந்த மார்க்சிஸ்ட் இந்த 2 குரூப்ப வந்து பார்க்குறாங்க. இந்த பிரிவிலேஜ்டு பீப்பிள வந்து என்ன மாரி பார்க்குறோம்னா, அத வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து அந்த பிரிவிலேஜ்டு பீப்பிள் யாரெல்லாம் அதுல வர்றாங்கன்னா, ஒரு பெருநிறுவன அணுகலுடன் ஒரு கார்ப்பரேட்டோட தொடர்புல இருக்கிறவங்களோட எந்த ஒரு வளங்கள பயன்படுத்துறதுலயுமே எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்புரிமை வந்து கொடுக்கப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. 2வது வந்து இந்த மார்க்சிஸ்ட் சூழலியலாளர் மார்க்சிஸ்ட்ன்றப்ப, இந்தியால வந்து அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வளர்ச்சி மாதிரி அந்த டெவலப்மென்ட் மாடல்ன்றது என்ன ஆகும்னா, பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல வந்து அதிகபட்சமா வந்து பழங்குடி மக்கள வந்து அதிகமா பாதிச்சது. அவங்க இயற்கையா ஒரு இடத்துல வாழ வேண்டிய இடத்துல இருந்து உள்ளூர்லயே அவங்கள வந்து ஒரு அகதிகளாட்டம் மைக்ரன்ட்ஸா வந்து வெளியேத்துறதுக்கு வந்து இப்ப இருக்க டெவலப்மென்ட் மாடல் வந்து வழிவகுக்குதுன்றது வந்து அவங்க வச்ச முக்கியமான விமர்சனமா இருக்குது. சோ இது வந்து சூழலியல் நீதி, ஈக்கோலாஜிக்கல் ஜஸ்டிஸ்ன்னுவாங்க. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாரி உலகத்துல இருக்க அத்தன உயிரினங்களும் இங்க இருக்க வளங்கள வந்து சரிசமமா பயன்படுத்துறதுக்கான உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு. அது நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, தீய விஷயங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும். ஆனா, நடைமுறையில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, மண்ணரிப்பு மற்றும் காடழிப்பு ஆகியவை சிலர மட்டும் ரொம்ப செல்வந்தராக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்கள வந்து அவங்க வந்து பொல்யூட் பண்ணிட்டு, அவங்க வந்து நல்லா இருந்துக்கிறாங்க. அது ஒரு சமூகத்தில் வந்து கீழ் அடுக்குல இருக்கிற மக்கள வந்து அதிகபட்சமா அது வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. அவங்க வந்து அதிகபட்சமா வந்து நோய்களுக்கு வந்து உள்ளாக்குறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுது. மற்றும் பொருளாதார துயரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் நடக்குது. இடப்பெயர்வு வந்து அவங்க அதிகமா சந்திக்கிறாங்க. அப்ப சுற்றுச்சூழல் அபாயங்கள்லயும் வந்து ஒரு சமமற்ற விநியோகம் வந்து நம்ம நாட்டுல வந்து இருக்கு. இதுலயும் வந்து அதிகபட்சமா யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, ஒரு சிறுபான்மையினரும், தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் சுற்றுச்சூழல் அபாயங்களுக்கு வந்து அதிகபட்சமா வந்து படுறாங்க. சுற்றுச்சூழல் நீதியின் அடிப்படை கொள்கை எந்த மாதிரி இருக்குதுன்னா, மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நிலையான உறவை உருவாக்க முயற்சிக்கிறது. அவர்கள் இனம், வர்க்கம், பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கும் சுற்றுச்சூழல் அபாயங்கள், பேரழிவுகள், மாசுபாடு மற்றும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்க உரிமை உண்டு. 2வது வந்து அதோட கொள்கை என்ன பேசுதுன்னா, சுற்றுச்சூழல் விதிமுறைகள், சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மூலம் அனைத்து மக்களுக்கும் நியாயமான சிகிச்சை, சுற்றுச்சூழல் பொருட்கள் அதாவது பசுமையான நிலமாகட்டும், சுத்தமான காற்று, நீர், சிறந்த மண், வளமான நிலங்கள் போன்றவை மற்றும் சுற்றுச்சூழல் தீமைகள் அதாவது நல்ல விஷயங்கள், நன்மை இல்லாத விஷயங்கள் இது 2மே வந்து எல்லாருக்கும் சரிசமமா போகட்டும்ன்ற ஒரு கான்செப்ட வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் ஜஸ்டிஸ் வந்து பேசுது. இதுல நம்ம பார்க்குற முக்கியமான ஆபத்துகள் என்ன இருக்குன்னா, சுற்றுச்சூழல் ஆபத்துகள் நம்ம பார்க்குறப்ப வந்து, அ தொழில்நுட்ப பேரழிவுகள் வந்து முக்கியமா இருக்கு. நச்சு கசிவுகள், எண்ணெய் கசிவுகள், மற்றும் உலை உருகுதல் போன்றவை. அது தவிர்த்து இயற்கை பேரழிவுகள் என்ன இருக்குன்னா, நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெள்ளம், வெப்ப அலைகள் போன்றவை. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுல யார் அதிகாரத்துல இருக்காங்களோ, எந்த கட்சி அதிகாரத்துல இருக்கோ, இது 2 தான் வந்து யார் பாதிக்கப்பட வேணும்ன்றத முடிவு பண்றது வந்து அதிகாரமும், அரசியல் இயக்கமும் தான் தீர்மானிக்குதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமா வந்து வைக்கப்படுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் மாற்றம் பார்க்கிறப்ப வந்து உள்ளூர் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னு பார்க்கிறப்ப வந்து காற்று மாசுபாடு, அசுத்தமான நீர், திடக்கழிவு இருக்கிறது. உலகளவுல பார்க்கிறப்ப முக்கியமான பிரச்சனைகளா வந்து என்னன்னா, புவி வெப்பமடைதல், பசுமையான இடங்கள் சுருங்குறது, காடழிப்பு, பல்லுயிர் இழப்பு, பூகம்பங்கள், ஓசோன் சிதைவு இது எல்லாமே இருக்கு. ஆ முக்கியமா இது என்ன பார்க்கணும்னா, நம்ம மனிதர்கள் வந்து சுற்றுச்சூழல வந்து பார்க்கிறப்ப வந்து இயற்கை வளங்கள நம்மை பயன்படுத்துறோம். அதோட அடுத்த தலைமுறைக்கு வந்து அத நல்ல முறையில வந்து நம்ம குடுத்து போகணும்ன்றதையும் வந்து முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சி. இந்த வகுப்புகள் குறித்தான தொடர்ச்சிய வந்து இன்னமும் விரிவா வந்து நம்ம அடுத்த வகுப்புல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். நன்றி.